என்ன மச்சான்? மச்சக்கால என்ன குத்து மதிப்பா வடை 2 ரூபான்னு போட்டிருக்கிற? இந்த வடை அவன் வாங்கிட்டு போறதே பெரிய விஷயம். அட பாவி, சின்ன வடை தான் 2 ரூபாய், பெரிய வடை நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி, சிறுசு பெருசுன்னு போட்டு போதுமா? சரி, வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டிட்டு வந்துடுறேன். கடையை பாத்துக்க, ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. மச்சான், என்னை நம்பி இந்த கடையை ஒரு 6 மாசம் கொடு. 5 ஸ்டார் ஹோட்டலா காட்டுறேன் உனக்கு. கிழிச்ச உங்க அக்கால நம்பித்தான் நான் கல்யாணம் பண்ணினேன். உன்னை நம்பித்தான் இந்த கடையை விட்டு இருக்கிறேன். என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிடாதப்பா. தைரியமா போ மச்சான். சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்புறதே வேலையா போச்சு. உங்க அக்காவுக்கு புள்ள இல்லங்கறத குத்தி காட்டுறாங்க. 20 வருஷமா புள்ள இல்ல, அதுக்கு எங்க அக்கால பொறுப்பு. இந்த ஆளு வெத்து வெட்டு. டேய் டேய் டேய், காசை கொடு. எங்க மச்சானே கதற விட்டுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு கழுத்தா கொடுக்குறியா? முகரைய பார், போடா. மச்சக்கால ஒரு 100 கிராம் சக்கரை கொடு. மெல்ல பேசு, போட்டு விட்டுற போறாங்க. குடு குடு. குத்து மதிப்பா அள்ளி போட்டியே, இடம் சரியா இருக்குமா? வீட்டுல போய் நிறுத்து பாரு. 100 கிராம் குறைஞ்சா செருப்பு கொண்டியடி. நேத்து இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, வருஷ கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. போமா. வெளியில அவன் 2 ரூபாய் 2.5 ரூபாய்க்கு விக்கிறான். நம்ம 1.5 ரூபாய் கொடுத்தோம்னா கேள்வி மேல கேள்வி. ஏதோ கிறுக்கி மாதிரி ஒரு மச்சான் கிடைச்சா டீ கடைக்குள்ள திருட்டு தரமா ஒரு மளிகை கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் கெடுத்துருவாளுங்க. மச்சக்கால ஒரு 200 கிராம் டீ தூள் கொடு. டீ தூளா? காசு கொண்டா. இந்த 200 கிராம் இருக்கு. உள்ள உள்ள உள்ள. தேங்க்யூ அண்ணா, ஒரு டீ கொடுங்கண்ணே. வாங்க 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 வாங்க, உட்கார் உட்கார் உட்காருங்க. சூப்பர் டீ போட்டு தரேன், உட்கார். வாப்பாக்கியா? மச்சக்கால 100 கிராம் டீ தூள், 50 கிராம் சக்கரை. நீ வருவீன்னு சொல்லி தானே முன்னாலே பொட்டை போட்டு வச்சிருக்கேன். இதோட காலி. போயிட்டு இரு மச்சான் வர்றான், நான் சொல்லும் போது போ. முடிக்க முடிக்க. என்னையா அக்கிரமம்? கல்யாணத்துக்கு பொண்ணை கொடுத்தா திருப்பியா கேக்குறோம்? கைமாத்தா கொடுத்த கடனை திருப்பி கேக்குறான் ஐயா. மச்சான், கடன் கொடுத்தேன் கேட்கத்தான் செய்வான். சரி, ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சு, வாங்கி கொடு. என்னது? ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சா? அப்படின்னா வியாபாரம் ஓஹோன்னு நடந்திருக்குது. அப்ப பாலும் காலியா இருக்கணுமே. பால் மட்டும் அப்படியே இருக்குது, சர்க்கரையும் டீ தூளும் எப்படா காலி ஆச்சு? மச்சான், சர்க்கரையை வெறும் மனுஷங்க மட்டும் சாப்பிடறது கிடையாது. எத்தனை லட்சம் ஈ இருக்கு, எத்தனை லட்சம் எறும்பு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு வாய் வச்சுனா உன் சர்க்கரை எல்லாம் எந்த மூளைக்கு? சரி, ஜீனியே எறும்பு எடுத்துக்கிட்டு போச்சு, டீ தூள் என்னடா ஆச்சு? டீ தூள கரப்பாம்பூச்சி சாப்பிடும். ஏண்டா முழு மூதேவி, கரப்பாம்பூச்சி சாக்கடையில இருக்கும், சாயா கடைக்கு எப்படா வந்துச்சு? நீ போமா. நில்லுமா. சொம்புல என்னடா? தம் டீ. ஏண்டா டீங்கிற, சொம்புல ஆவிய காணுமே. ஆவிய சொம்புல பிடிச்சு வைக்கிறதுக்கு அவன் என்ன மந்திரவாதியா? கேனத்தனமா பார்த்தா மச்சான், நீ போமா. நில்லுமா. அந்த சொம்பு எப்படி கொடு கொடு. பொட்டலம். ஏண்டா எந்த ஊர்ல டீ எப்படி பொட்டலம் கட்டி கொடுக்கறாங்க? ஊர்ல தோசை மாவு பொட்டலம் போட்டு வைக்கிறாங்க, அந்த ஸ்டைல் தான் அது. சரி, அடி பொட்டலம் என்ன கட்டி கட்டியா இருக்குது? அது வந்து ஹீட்ல சக்கரை கட்டி ஆகுது, குளூர்ல டீ தூள் கட்டி ஆகுது. அப்படியா? பாக்குறேன். அப்படி இல்ல உன் உடம்பு பூரா கட்டி கட்டியே ஆயிடும். ஏண்டா அயோக்கிய பயல, எத்தனை நாளா இந்த கேப் மாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? ஒரு 3 மாசமா தான். நெஞ்சு என்ன புடைச்சுக்கிட்டு இருக்கு? தோராயமா இல்ல எவ்வளவு வச்சிருக்கிற? அதை எண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏண்டா இது வரைக்கும் எவ்வளவு தேர்த்தி இருப்ப? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மணி கணக்கு போட்டுக்க. ஒரு நாளைக்கு 200னா 3 மாசத்துக்கு என்ன ஆச்சு? அடப்பாவி, எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா. மரியாதையா வெளியே போயிடு. லேபர் மேல கை வச்சா லேபர் கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டி இருக்கும். போடான்னு டீசெண்டா சொல்லு. போறேன். போடா. போறேன், ஆனா நாளைக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன். இது வரைக்கும் நீ என் பின்னால காமிச்சதே போதும். போடா. அப்ப பணத்தை பணம் போச்சு, பணம் போச்சு. அட, பணம் போனா போகுது, மச்சான் தானையா, 4 டீயா போட்டு சம்பாதிச்சுக்கலாம். போட்டா சம்பாதிக்கலாம், ஆனா எனக்கு டீ போட தெரியாதுங்களே. இதெல்லாம் ஒரு கடை, ஒரு வடை. அடே கவிட்டு போலாம், அடே கவிட்டு போலாம். மா, என்ன பண்ண ராஜ், இவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல வேலை அதிகமா. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். யார் நீங்க? வணக்கம் சார், என் பேர் சித்ரா.
இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்றதை விட எங்க அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. படிப்பு முடிஞ்சதும் நம்ம பொண்ணுக்கு வேலை கிடைச்சிரும், நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும்னு எங்க அம்மா நினைச்சாங்க சார். ஆனா எங்க போனாலும் லஞ்சம் ரெக்கமெண்டேஷன் தான். திறமைக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு சார். பிரைவேட் கம்பெனில வேலைக்கு ட்ரை பண்ணி சலிப்பு தான் மிச்சம். நியூஸ் பேப்பர்ல உங்க ஆட் பார்த்தேன். உங்க ஆபீஸ் பியூன் கிட்ட தான் அட்ரஸ் கேட்டு நான் இங்க வந்தேன். நான் இங்க வந்தது தப்புதான் சார். ஆனா நாளைக்கு இன்டர்வியூல நிறைய பேர் இருப்பாங்க. ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு இருக்கும். அதுக்கு இல்லம்மா, வயசு பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா இருக்க. இந்த மாதிரி ராத்திரி நேரத்திலேயே வந்து வேலை கேப்ப? என் நிலைமை அப்படிமா. நான் எப்படியாவது வேலையில சேர்ந்து எங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பி ஆகணும். உங்க அம்மா எங்க இருக்காங்க? மதுரைக்கு பக்கத்துல பரவன்னு ஒரு கிராமம், அங்கதான் எங்க அம்மா இருக்காங்க. நான் இங்கே உமன்ஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன். நட்ராஜ், மதுரைக்கார பிள்ளைங்களுக்கே மனசு சுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த வேலைய இந்த பொண்ணுக்கே போட்டு கொடுத்துருப்பா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னம்மா, நாளைக்கு காலையில என் ஆபீஸ்ல வந்து பாருங்க. தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றிமா. நான் வரேன். மேடம் ஒரு நிமிஷம், டைம் ஆயிடுச்சு. நம்ம கார்லயே போய் இறங்கிக்கங்க. இல்ல பரவாயில்ல. அதுக்கு இல்லம்மா, இந்த நேரத்துல நீ தனியா போறது மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் கார்ல போய் இறங்கிக்க சொல்றான். டிரைவர், இந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு வந்துரு. சரிங்கம்மா. நான் வரேன்மா. வரேன் சார். ஓகே. பாவம், ஊரை விட்டு வந்து இந்த பொண்ணு எப்படி எல்லாம் கஷ்டப்படுது. இன்னைக்கு நம்ம வீடே கலகலன்னு இருக்குப்பா. என்னம்மா, என்ன விசேஷம்? வா சொல்றேன். ஹலோ, வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன இருக்கானே? என்ன பெரியமா, நல்லா இருக்கீங்களா? என்ன சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே. பார் மாமா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு சாப்பிட்டு இது சாப்பிட்டு இருக்காங்க. நீ வாப்பா சாப்பிட. தம்பி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. சாப்பிட்டுங்க. அண்ணே ஒரு 6 டீ விடுங்க. ஒரு போட்டு தள்ளுங்க. மணி என்ன கொஞ்சம் அப்படி வரீங்களா? இது வந்துட்டேனே. ஆமா, பால்ல டீ தூளை போடணுமா இல்ல டீ தூள்ல பாலை போடணுமா? கடைக்காரன் நீங்க இதை போய் என்கிட்ட கேட்கலாமா? ஏதோ ஒண்ணு தூக்கி எதிரையாவது போட்டு முதல்ல ஒரு 6 டீயை கொடுங்கண்ணே. எந்த கன்றாவியா இருந்தாலும் குடிக்க தயாரா இருக்கீங்க, எனக்கு என்ன போட்டு தரேன். ஓடியா 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 டம்டி டம்டி கும்டி. அண்ணே டீ சூப்பர். சூப்பரா இருக்கா? பரவாயில்லைங்கிறீங்களா? அப்ப இனிமே வியாபாரம் சூடு பிடிச்சுன்னு சொல்லுங்க. ஓடியா 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 டம்டி. உண்மையான ஒரு டீ. அண்ணே ஒரு வடை கொடுங்க. கும்டி ஜம்டி டம்டி. ஐயா, அந்த கடையில சாப்பிட்டா 2 ரூபா, நம்மகிட்ட சாப்பிட்டா 1.5 ரூபா. அது போக புது கிளாஸ் ஈசந்திரம். நீங்க டீயை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் நடந்தே போலாம். ஓடியா 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 டம்டி கும்டி ஜம்டி. ஊட்டி டீ உலக டீ, ஒரிஜினல் டீ. அன்பு உள்ளங்களே, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஆள்கிட்ட இருக்க பூரா 8 கிளாஸ். அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி 50 வருஷம் ஆகுது. அந்த கிளாஸ்ல டீ குடிச்சீங்கன்னா என்னென்ன நோய் வரும்னு லிஸ்ட் தர்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் காச நோய், யானைக்காலு, ஜலமண்டலி, உடம்பெல்லாம் படர் தாமரை, நீரழிவு. அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சிறங்க வந்து நாய் நக்கும். ஓடியா 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 டம்டி கும்டி ஜம்டி. ஐயா, நம்ம டீ வெளிநாட்டுக்கு பார்சல் போற டீ சார். வாங்க சார், ஓடியாங்க சார், ஓடியாங்க சார். ஒரு 6 டீ விடுங்க. 6 டீ வேணுமா சார்? 6 டீ இந்தாங்க. மிச்சம் 1 ரூபாய் பிடிக்க. சாமி, இந்த டீ ஆரோக்கியமான டீ, அற்புதமான டீ. அமெரிக்கா ஜார்ஜ் புஷ் சாப்பிடுற டீ. அல்லு 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 அல்லு. ஓடியா 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 ஓடியா. அங்க பாருங்க சார், எங்க மச்சான் வர்றாரு பாருங்க சார். வாங்க வாங்க. அல்லு குடி. என்ன என்ன முறப்பு? எப்படி சிரிப்பு? நானு நீ புறம்போக்க. ஏண்டா ஏன் கடைக்கு போட்டியா? நீ சைக்கிள்ல டீய வச்சு வித்துக்கிட்டு ஏன் கஸ்டமர் எல்லாம் கவர் பண்ண பாக்குறியா? அது மட்டும் இல்லடி, உன் கடையை விலைக்கு வாங்கி உன்னை வேலைக்கு சேர்த்து உனக்கு நான் முதலாளி ஆகி உன்னை 8 கிளாஸ் கழுவ வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ தூங்கவே போறது இல்லடா. எப்படி எப்படி? ஏன் கடை கிளாஸ்ல டீய குடிச்சா வாயெல்லாம் வெந்து சரங்கு வந்து நாய் வந்து நக்குமா? நக்கும் நக்கும். என்ன கன்றாவி இதுவா? இது ஈசந்திரம். அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கசக்கி எரிஞ்சிடலாம். அப்படியா? அப்படின்னா இதே மாதிரி உங்க அக்காவை கசக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். என்னடா நொச்சான்? அதுக்கப்புறம் உன் சைக்கிள்ல இந்த டப்பா இருக்காது, உன் அக்கா தான் பின்னால உட்கார்ந்து இருப்பா. தள்ளிக்கிட்டே நீ ஊர் பக்கம் போயிடுற. என்னடா உன் முவர கட்டிக்கு கேப் வேறையா? வைக்கிறேன்டா ஆப்பு.
இவ்வளவு நாள் வந்துட்டு அக்கா கூட அனுப்புறேன்றானே. கொஞ்ச நாளைக்கு இவனை விட்டு பிடிப்போம்ப்பா, இல்லைன்னா எங்க அக்கா அனாதை ஆக்கிடுவான். வேற ஏரியாவுக்கு போயிட வேண்டியதான். யோ பாத்துக்கிறேன். குட் மார்னிங் சார். பர்சனல் செக்ரட்டரி இன்டர்வியூக்கு வந்தவங்களை கூப்பிடுவோம் சார். ஓகே, எல்லாரையும் ஒண்ணா வர சொல்லுங்க. எதுக்கு சார்? கூப்பிடுங்க சொல்றேன். நீங்க எல்லாரும் எப்படி ரூமுக்கு போங்க. குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இருந்தது ஒரு வேகன்சி, அது அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. உங்களை காக்க வச்சு டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க் யூ சார். ஒரு சிலர் ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணிட்டு இன்டர்வியூன்ற பேர்ல எங்களை அலைய வைப்பாங்க. நாங்க செலக்ட் ஆனமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. நீங்களாவது உண்மையை சொன்னீங்களே. தேங்க் யூ Okay. சார். தேங்க் யூ சார். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். மேனேஜர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சித்ரா, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இன்னில இருந்து நீங்க என்னோட பர்சனல் செக்ரட்டரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தோம். எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். டேய் அவடா தூக்கு புடி. டேய் டேய் கத்தாத. டேய் நான் சொன்ன இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிட்டானுங்களா? எங்க போயிருப்பானுங்க? கிட்டான்ட்டாங்களா? நம் பசங்களா கொக்கா நானா? ஏய் இறங்கி வா, சீக்கிரம் வா. இப்படி கொண்டா அடா. அங்க நில்லு. சக்சஸ் பாஸ். பாஸ் நீங்க சொன்ன மாதிரி பொண்ணை கடத்தி கொண்டு வந்துட்டோம். முதல்ல முரண்டு பிடிச்சா அப்புறம் சைலண்ட் ஆயிட்டா. அப்படியா? பரவாயில்லையா? சரி, அந்த கட்டை அவுத்து விட. அவுத்து விட்டா கத்து கலாட்ட பண்ணுவா பாஸ் அப்படின்ற பாத்த அப்படி தெரியல. பச்சை பொண்ணு மாதிரி தெரியுது. இந்த கை கட்டு வாய் கட்டுல அவுத்து விடு. ஏன்னா அவ வாய தொண்டாதான் நம்ம டீல் பேச முடியும். அவுத்து விடு. ஓகே பாஸ். கர்ச்சீஃபை தோச்சு எத்தனை நாள் ஆகுது? இந்த நாத்தனா ஆகுது. யாரு இவன்? தான் உங்க பாஸா? பாஸ் உங்களை மரியாதை இல்லாம பேசுறா பாருங்க. நிறுத்துறா. யாருடா வேணும் மரியாதை? நம்ம என்ன பெருசா கலெக்டர் உத்தியோகமா பாத்துக்கிறோம். நமக்கு வேலையை துட்டுடா. சரி சரி, மேட்ருக்கு வருவோம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் தருவ? டிஸ்கவுண்டா? ஏமா நான் என்ன ஜவுளி கடையா வச்சு நடத்தினுக்கிறேன்? கட்டல் மன்னன் கபாலியே. சரி அதை விட உங்க அப்பா கையில போன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் கேட்க போறேன். அட சீக்கிரமா போன் பண்ணி கேளையா. இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டோட மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் போணும். என்னடா நம்மளே மிரட்டற? போன் நம்பர் நோட் பண்ணிக்கலையா? சொல்லுமா. 9841052576. எங்க அப்பா பேர் ஏகாம்பரம். பாஸ் ரொம்ப விவரமான பொண்ணு பாஸ். அச்சு பல்ல உடைச்சிடுவேன். சர்டிபிகேட் கொடுக்கிற டைம் ஆச்சு. சாரிப்பா ஏகாம்பரமா. இந்த பாரு, உன் பொண்ணை நான் கத்தி வச்சுக்கிறேன். அவளை நீ உயிரோட பாக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்குற. நீ என்ன பண்றனா, பணத்தை ரெடி பண்ணிட்டு ஆயில் ஃபேக்டரி பக்கத்துல வந்துடுற. அங்க உன் பொண்ணே நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். பணத்தை விட்டு சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சிரியா? என்ன ஓகேவா? ஏ முட்டா பாச, பொண்ணு அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொல்றியே, பணத்தை வாங்கிட்டு அவார்டு போயிட்டானா நீ எல்லாம் ஒரு பாசா? ஏ நீ பாஸ் ஆயிடான்னு பாக்குற? ஆச்சலா செவுல்லாம் திரும்பிடும். எவ்வளவு நாளுக்கு தான் பைசையே ஃபாலோ பண்ணிக்கிறது? புச்சா ஏதா பண்ணும். இப்ப நான் பண்றது பாரு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அந்த பொண்ணு பனியனை தூக்கு. பாஸ் அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதீங்க பாஸ். ஐயோ நான் பாக்குறேன். பாம் நீ டச் பண்ணாலும் வெடிக்கும், டச் பண்ணலனாலும் வெடிக்கும். இப்ப நீ என்ன பண்றனா, இப்படியே போய் உங்க அப்பா கையில பணத்தை வாங்கி வர. ஓடு 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 ஓடு. மணி ஆயிட்டே இருக்கு, பணத்தை எடுத்துட்டு இங்க தானே வர சொன்னாங்க. அப்பா உஷா வந்து வந்துட்டியா? என் வயித்துல பாலவத்தை உட்கார் போலாம். ஐயோ அப்பா, நிலைமை தெரியாம பேசாதீங்கப்பா. புறப்பட போலாம். இங்க பாருங்க பாமா, பணத்தை கொடுங்கப்பா.
டைம் ஆயிடுச்சு. வயித்துக்கிட்டி சம்பாதிச்ச பணமா? இப்ப நீங்க பணத்தை கொடுங்க. பாம்பு அடிச்சதுன்னா நம்ம 2 பேருமே செத்து போயிடுவோம். கொடுங்கப்பா. என்னம்மா சொன்ன கேளுமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். என்ன சொன்ன பணத்தை எடுக்காதம்மா, பணத்தை பத்திரமா உள்ள வை. என்ன நீ? நான் வரேன்ப்பா. அம்மாடி அம்மா. பாஸ் எனக்கு ஒரு சந்தேகம், அத நான் கேட்கலாமா பாஸ்? இந்நேரம் நம்ம விஷயத்தை போலீஸ்ல சொல்லிருப்பாங்களா? யாரா? நாம ரேப் பண்ணிருக்கோமா? பண்ண விட்டா தானே? இல்ல கொலைதான் பண்ணிருக்கோமா? பண்ணிருந்தாதான் பரவாயில்லையே. அதையெல்லாம் விட அந்த பொண்ணு வயித்துல பாம்ப கட்டி அனுப்பிச்சிருக்கோமே, அந்த பாம் இந்நேரம் வெடிச்சு போலீஸ் நம்மளை எல்லாம் புடிச்சு மொத்துன்னு மொத்தி காலையில பேப்பர்ல கட்டை கட்டி கொட்டை எழுத்துல போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு பாஸ். நரி ஊழ ஏற மாதிரி காது பக்கத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்கிற, அடிச்சேன்னா இந்தாங்கடா நீங்க கேட்ட பணம். முதல்ல என் வயித்துல கட்டிருக்க பாம்ப கழட்டுங்க, அப்படியே என் கமிஷனையும் வெட்டுங்க. கைக்கு பணம் ஈஸியா கிடைச்சிருச்சே தலைவா. அதெல்லாம் பிசினஸ் சீக்ரெட், வெளியில சொல்லக்கூடாது. டேய், முதல்ல என் கமிஷனை வெட்டிட்டு அப்புறமா உங்க பிரச்சனையை பேசிக்கங்கடா. என் பாய் ஃப்ரெண்ட் வெயிட்டிங்ல இருப்பான். இவன் பணத்துக்கு இப்படி அலையிறா? குடுக்குறா. கிளம்பு. ஓய், என்னடா அது? பிச்சியா போடுற? அவ்வளவுதான். அது கிளம்பு கிளம்பு. நீ கட்டின பெல்ட்ட யார ஊக்குறது? அது போகும்போது அப்படியே கழட்டி போட்டு போமா. ஐயோ, வெடிச்சிருச்சுனா? பாண்டி பஜார்ல வாங்கின பொம்மை பெல்ட்டுமா. போமா போமா. இந்த ட்ரெஸ்ல கோயிலுக்கு வரீங்க? என்ன ட்ரெஸ் இது? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐயா எனக்கு பிடிக்காது சொன்னா கேக்குறியா நீ? என் புருஷன் மாப்பிள்ளை பொழுது ஒரு பொண்ணோட போறாரு. ஆமா போறாரு. இல்ல நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.